ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026-27 குரு பெயர்ச்சி பலன்கள். அதாவது குரு பகவான் இதுவரைக்கும் மிதுனத்தில் இருந்த குரு பகவான் இப்போ கடகமனைக்கு பயிற்சியாகிறார். எப்போ இது நடக்குது அப்படின்னா வருகின்ற 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் கடகமனையில் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை தரப்போகிறார். இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா 12 வருடத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்ச பலம் அடைய போகிறார். பொதுவாகவே குரு பகவான் பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் செய்யக்கூடிய அதீத வல்லமை மிக்கவர். குழந்தைக்கு காரக கிரகம், பணத்தை கொடுக்கக்கூடியவர், தன காரக கிரகம், கால சக்கரத்தினுடைய 9வது அதிபதி, பாக்கியத்தை தரக்கூடியவன். அப்போது இந்த காலகட்டம், இந்த வருடம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த குரு பகவான் உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். புனர்பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அடுத்து பூச நட்சத்திரத்தில் சனி பகவான் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அடுத்து ஆயில்யம் புதன் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணி பலனை கொடுக்க போகிறார். அப்போது 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, அதாவது மேசம் முதல் மீனம் வரை அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சியால் இந்த கும்பராசி கும்ப லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கும் பொழுது, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் யார்? 2ஆம் அதிபதி, தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடிய லாபாதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். இந்த நிகழ்வு 12 வருடங்களுக்கு அப்புறம் இருக்கிறது. அதாவது குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்காதிபதி உச்சம் வலிமை இருக்கிறது. அதே சமயத்தில் லாபாதிபதி உச்சம். அப்போ உச்சமாக இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன மாதிரியான பலனை தரப்போகிறார்? குடும்பத்தை அமைத்து தரப்போகிறார். அதில் மாற்றுக்கருத்தில் என்ன? 2ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்தில் இருந்தால் என்ன? 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த மாதிரி நெகட்டிவை கொடுத்தாலும் வேலை என்கின்ற அமைப்பு 6ஆம் இடத்தில் இருக்குது. நல்ல வேலை உண்டு, வேலையில் செட்டில் ஆக போகிறீங்க, தொழில் உண்டு, வேலை உண்டு, வியாபாரம் உண்டு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். போய் எங்கே இருக்க? 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தன வருவாய், பொருளாதார ஏற்றம் என்பது இந்த கும்பத்துக்கு கண்டிப்பாக உண்டு. இதில் மாற்று கருத்து என்பது இல்லை. அப்போ பொருளாதார ஏற்றம் என்பது இந்த வருடம் குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லபடியாக அமைய இருக்கிறது. 2ஆம் அதிபதி 6ல் இருக்கார். 6ஆம் இடம் எதிர்ப்பு, சண்டை வராமல் பார்த்து கொள்ளணும். கோபம், ஆக்ரோஷம் சில சமயங்களில் தூண்டப்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதாவது பொருளாதார ரீதியில் அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும். அகம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், திருச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். வாக்கு கரெக்டாக பிரயோகப்படுத்தணும். வாக்கு கொடுத்தால் கரெக்டாக கொடுக்கணும். அப்போ வாக்கு சார்ந்த விஷயத்தில் கவனத்தோடு செயல்படணும் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் டக்கு டக்குன்னு கோபம், ஆக்ரோஷம், டென்ஷனாகி பேசுறது இதெல்லாமே நிச்சயமாக கூடாது. அப்போ பொருளாதார விஷயத்தில் உயர்ந்தவைகள், நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இருக்க போகிறது. சரி, சனி பகவான் அப்போது உங்கள் ராசி அதிபதியை குரு பார்க்கிறார். அப்போது ராசி அதிபதியை குரு பார்க்கும் பொழுது பெரியவர்களின் துணை என்பது உங்களுக்கு கிடைக்கும். உங்களை விட வயதில் மூத்த, உங்களை விட அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, உங்களை விட ஒரு கௌரவமான ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த குருமார்களின் நல்லவர்களின் தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ என்ன அர்த்தம்?
உயர் பதவியில் இருப்பவர்கள் அல்லது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களின் துணையோடு சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம். தனம் கொடுக்க போகுது. அப்போ நீங்கள் நல்ல தன்மையில் இருக்க போறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நிறைய கஷ்டங்களை பெற்றிருக்கிறீங்க. மனதால், எண்ணத்தால், உணர்வால், செயலால், சிந்தனையால் ஏதோ ஒரு சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்போ அந்த சங்கடத்திலிருந்து விலகப் போகிறீர்கள். நல்ல உழைக்க போறீங்கன்னு சொல்ல வர. சனிங்கிறது உழைப்பு கிரகம் அல்லவா? அப்போ குரு பார்க்கிறார் அல்லவா? அப்போ 9 காலச்சக்கரத்தினுடைய 9ஆம் அதிபதியான குரு பகவானும் காலச்சக்கரத்தினுடைய 10ஆம் அதிபதியான சனி பகவானும் ரெண்டும் ஒரு தொடர்பு ஏற்படும் போது 9, 10 இணைந்தாலே இங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு அந்த பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக சில தர்ம காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலம் உங்களுக்கு ஒரு நன்மதிப்பையும் ஒரு கௌரவத்தையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த கும்பத்துக்கு அமைய இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல பதிவிடலாம். அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்க போது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்கள் நடக்க இருக்கிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள், மங்களகரமான விஷயங்கள் இருக்க போகிறது. அப்போ குழந்தைகளால் சில நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றம், ஒரு இடமாற்றம், குழந்தைகள் உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஸ்கூல் டு ஸ்கூல் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல் மாறக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த மாதிரி மாற்றங்களால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சி நல்லா இருக்கும். தைரிய வீரியம் உண்டு. எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கெத்து காமிக்கும். ஒரு என்ன சொல்கிறது, உழைக்கலாம், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதோ இல்லை, உழைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அந்த கெத்து, ஒரு பவர், முயற்சி, அந்த 100% ஒரு முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக போடுவீர்கள். அதன் மூலமாக வெற்றி அடையக்கூடிய, கீர்த்தி அடையக்கூடிய, புகழடையக்கூடிய அமைப்பு இந்த வருடம் கும்பத்துக்கு உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அது ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சில அமைப்புகள்ங்கிறது நிச்சயமாக உண்டு. ஒரு வீடு, வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் நல்லவை நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உண்டு. குழந்தைக்கு வேலை கிடைச்சிரும். 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்துருக்கார். அப்போ என்னன்னா குழந்தைகளுக்கு வேலை உண்டு. குழந்தைகள் செட்டில் ஆக போகிறாங்க. வேலை இல்லாத குழந்தைகளுக்கு, உங்களுடைய குழந்தைகள் வேலை இல்லை, இதுவரைக்கும் இல்லை அப்படின்னா உண்டு, வேலை கன்ஃபார்ம். குழந்தை காரக கிரகம் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வேலை என்கின்ற இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் குழந்தைக்கு வேலை கிடைச்சிரும், செட்டில் ஆயிரும், படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும், மருத்துவத்தின் மீது நாட்டம் இருக்கும். இதெல்லாம் உண்டு. ஒரு இடம் வாங்கணுன்னா கூட சின்னதாக வாங்க மாட்டீங்க, ஏக்கர் கணக்கில், பெருசாக. அதாவது ஒரு ஏக்கர் வாங்கி போட்டுடலாம், ஒரு விவசாயம் பண்ணலாம், ஒரு விவசாய நிலத்தை வாங்கணும் என்கின்ற எண்ணங்கள் இந்த கும்பத்துக்கு இப்போ ஏற்படுத்தும் இந்த வருடம் ஆஃப்டர் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம். ஸோ இதெல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மை. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10 என்பது தொழில், ஒரு சேஞ்சஸ். 10ஐ குரு பார்த்தால் பதவி பறிபோகும் என்று சொல்வார்கள். அப்படி இல்லை, பதவி மாற்றம் உண்டு, இடமாற்றம் உண்டு. அப்போ வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். அந்த மாற்றங்கள், எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். ஸோ கண்டிப்பாக வேலையில் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், அல்லது ஒரு அதிகாரத்தில் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், ஒரு ப்ரமோஷன், இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. சார், குரு பகவான் போய் 6ல் மறைஞ்சிட்டாரே, அப்போ திருமணம் நடக்காதா சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக எழுப்புவீர்கள். குரு பலன் இல்லையே சார். அப்போ குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாருல, குடும்பத்தை அமைத்து கொடுப்பார். அதே சமயத்தில் இந்த வருடத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் அதிசாரமாக சிம்மத்துக்கு வந்து நேர 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த கவலையெல்லாம் போக்கப் போகிறார். அப்போ இந்த வருடம் திருமணம் நடக்கும்.
டக்கு டக்குன்னு நடக்கும். இந்த வருடத்தின் இறுதியில் திருமணமும் நடக்கும், சுப காரியங்களும் நடக்கும். அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் இந்த கும்பராசி என்பர்கள். ஏன்னா திருமணம் டக்குன்னு நடந்துடும், டக்குன்னு ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த வருடத்தின் இறுதியில் அதற்கான அமைப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஏன்னா இப்போவே குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கணும், திருமணம் செய்யணும், இதுவரைக்கும் அந்த எண்ணமே இல்லாத கும்பராசி என்பவர்கள் கூட இப்போ அந்த எண்ணம் உங்கள் ஆழ்மனதில் துளைத்தெடுக்கும். திருமணம் இந்த வருஷத்தில் நடத்திடலாம், இந்த திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம், அந்த உணர்வுகள் உங்கள் மனசில் கண்டிப்பாக எழும். அந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறார். சார் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது என்ன சார் நடக்கும்? கடன் இருக்கும் சார். கடனை பற்றிய எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று கடனை வாங்குவீங்க, இல்லைன்னா கடனை அடைப்பீங்க. ரெண்டில் ஒன்று நடக்கும். கடனை வாங்குவீர்கள், கடனை அடைப்பீர்கள். அந்த கடன் என்கின்ற அந்த தன்மை இல்லாமல் இருக்காது. அப்போ ஒரு இடத்தை வாங்குறது, நிலத்தை வாங்குறது, வீடு வண்டி வாகனம், இதிலெல்லாம் கடன் கண்டிப்பாக கொடுக்கும். சுப விஷயங்களுக்காக கடனை ஏற்படுத்திக்கலாம். அந்த குரு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த கடனும் பார்த்திங்கன்னா மூலதனமாக இருக்கும். அந்த கடன் 12ஆம் இடம் என்கின்ற அந்த 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கும். உங்களுடைய ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு லாங் டேர்ம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு உகந்ததாகவே இருக்கிறது. அந்த குரு 6ல் வந்து உட்காருதுன்னா நிறைய கும்பராசி என்பர்கள் 2ஆம் அதிபதி 6ல் போய் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய கும்பராசி என்பர்கள் மாற்றம் உண்டு. என்ன மாற்றம் சார்? வேலையில் இருக்கீங்களா, ஒரு 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 இடத்தை விட்டு இன்னொரு இடம், இந்த டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க பாருங்கள். ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் மாறணுங்கிற இருக்கக்கூடிய அத்தனை கும்ப ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக அது செயல்படுத்தும். 12ஆம் இடம் என்பது வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம். ஸோ வெளியில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸை கொடுக்கும். ஸோ இந்த வருடம் தனம், லாபத்தை தரக்கூடிய, குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடிய, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய, கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த கும்பத்துக்கு அமைய இருக்கிறது.